பார்க்க போறோம்னா, இன்று உலகம் முழுவதும் பொருளாதார நிபுணர்கள், விவசாயிகள், அரசுகள் மற்றும் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்து வரும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு கடல் வெப்பநிலை மாற்றம் எப்படி இந்தியாவின் மழை, விவசாய உணவுப் பொருட்களின் விலை மற்றும் நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்க முடியும். இந்த வீடியோவில் எல் நினோ என்றால் என்ன, இந்திய பொருளாதாரத்திற்கு அது ஏற்படுத்தும் 3 முக்கிய பாதிப்புகள் என்ன, அரசு மற்றும் மக்கள் என்ன முன்னெச்சரிக்கை எடுக்கலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு தெளிவா புரியும். முதலில் எல் நினோ என்றால் என்ன? எல் நினோ என்பது பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் ஒரு இயற்கை காலநிலை நிகழ்வு. இந்த மாற்றம் உலகின் பல பகுதிகளில் மழை, வெப்பநிலை மற்றும் காற்றின் இயக்கத்தை பாதிக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை எல் நினோ ஆண்டுகளில் தென்மேற்கு பருவமழை பலவீனமடையும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்தியாவுக்கு பருவமழை ஏன் முக்கியம்? இந்தியாவின் ஆண்டு மழையில் பெரும் பகுதி தென்மேற்கு பருவமழை மூலமே கிடைக்கிறது. இந்த மழையை நம்பி விவசாயம், குடிநீர், அணைகள், மின்சார உற்பத்தி, கிராமப்புற பொருளாதாரம் என பல துறைகள் இயங்குகின்றன. மழை குறைந்தால் அதன் தாக்கம் நாட்டின் பொருளாதாரத்தில் பிரதிபலிக்கும். முதல் பதிப்பு விவசாயம். இந்தியாவின் விவசாயம் பெருமளவில் பருவமழையை சார்ந்துள்ளது. மழை குறைந்தால் நெல் உற்பத்தி குறையலாம். கரும்பு, பருப்பு, எண்ணெய், விதைகள் போன்ற பயிர்கள் பாதிக்கப்படலாம். கால்நடைகளுக்கான தீவனமும் குறையலாம். இதன் விளைவாக விவசாயிகளின் வருமானமும் குறையும் அபாயம் உருவாகும். இரண்டாவது பாதிப்பு உணவுப் பொருட்களின் விலை. விவசாய உற்பத்தி குறைந்தால் சந்தையில் பொருட்களின் வரத்து குறையும். அதனால் அரிசி, காய்கறிகள், பருப்பு வகைகள், சமையல் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர வாய்ப்புள்ளது. இது பணவீக்கத்தை அதிகரிக்கலாம். மூன்றாவது பாதிப்பு பொருளாதார வளர்ச்சி. விவசாயம் இந்திய பொருளாதாரத்தின் முக்கிய துறைகளில் ஒன்று. விவசாய வருமானம் குறைந்தால் கிராமப்புற செலவினங்கள் குறையலாம், சிறு வணிகங்கள் பாதிக்கப்படலாம், தொழில்துறையில் தாக்கம் ஏற்படலாம். இதனால் நாட்டின் மொத்த பொருளாதார வளர்ச்சி மந்தமாகவும் அபாயம் உருவாகலாம். மின்சாரம் மற்றும் நீர்வள பாதிப்பு. மழை குறைந்தால் அணைகளில் நீர் அளவு குறையும், நீர்மின் உற்பத்தி பாதிக்கப்படலாம், குடிநீர் பற்றாக்குறை உருவாகலாம். இதுவும் பொருளாதாரத்திற்கு மறைமுக தாக்கத்தை ஏற்படுத்தும். இதற்கு அரசு என்ன செய்ய முடிவு? எல் நினோ தாக்கத்தை சமாளிக்க அரசு மேலாண்மை மேம்படுத்துதல், விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குதல், வறட்சியை தாங்கும் பயிர்களை ஊக்குவித்தல், உணவுப் பொருட்களின் இருப்பை அதிகரித்தல், தேவையானால் விலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம். விவசாயிகள் செய்ய வேண்டியது என்னென்ன? குறைந்த நீரில் வளரும் பயிர்களை தேர்வு செய்தல், மழைநீர் சேகரிப்பு, சொட்டு நீர் பாசனம், பயிர் காப்பீடு, வேளாண் துறை அறிவுகளை பின்பற்றுதல் இவை அபாயத்தை குறைக்க உதவக்கூடும். இவை எல்லாம் எல்